தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம், இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்துருக்குறோம், இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துருக்குறோம், கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்துருக்குறோம். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான். இப்போ சபாநாயகரை ஒருத்தர் இருக்கார், அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனால் இதை 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் சபாநாயகராக அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்போ 5 தொகுதியில் போட்டிட்டோம், வேறு யார் தொகுதியை பற்றி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிப்பாட்டி அங்கே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்கே நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியும். இதை தான் நாங்கள் கேட்குறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம்தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் கேட்குறேன்.